தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 22. கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவரிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படவிருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார். இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு தன்னுடைய பணி வாழ்வில் தனக்கு வரப்போகின்ற துன்பங்கள், வேதனைகள், மரணம் இதெல்லாம் எடுத்து சொல்கின்றார். அதில் அவர் நிறுத்திவிடாமல் அடுத்த வார்த்தை அவர் சொல்லிவிடுகிற வார்த்தை என்னவென்றால், ஆனால் மகன் அது வெற்றி பெறுவார், 3ஆம் நாள் அவர் உயிருடன் எழுப்பப்படுவார். இப்போ நம்ம வாழ்கிற துன்பம் வரும், அந்த துன்பத்தில் அப்படியே நிலைத்து நிற்காமல் அதுக்கு அடுத்த ஒரு செயல்பாடு ஒன்று உண்டு. என்னது? அந்த துன்பத்திலிருந்து வெற்றி ஒன்று உண்டு. அதை நினைத்து தான் தெய்வம் பயணிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அழைப்பு பெற்றிருக்கிறோமே, எந்த அழைப்பு பெற்றுக்கிறோமோ அந்த அழைப்பில் பலவிதமான துன்பங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும். அது இல்லற வாழ்க்கையாக இருக்கலாம், திருவர வாழ்க்கையாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி பல துன்பங்கள் வேதனை கடந்து வர சமயத்தில் நீங்களும் நான் அந்த துன்பத்தை மட்டுமே மையப்படுத்தி இருக்கிறோம் ஒழிய அதை கடந்த ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. என்ன? ஆனால் இந்த துன்பத்திலிருந்து வெற்றி ஒன்று உண்டு. அதை நாம் கவனிப்பதில்லை. இயேசு செய்த காரியம், அவர் பார்க்கின்றார், துன்பம் வரும் என்றார், ஆனால் நான் 3ஆம் நாள் எழுப்பப்படுவேன், வெற்றியுடன் எழும்புவேன் என்று. அப்படி என்றால் அந்த வெற்றியை நோக்கி தான் பயணம் ஒழிய துன்பத்தை நோக்கி உள்ள அல்ல பயணம். நீங்கள் நானும் துன்பத்தை நோக்கி தான் பயணம் ஒழிய வெற்றியை நாம் மறந்து விடுகின்றோம். அதுதான் வாசிக்கவில்லை. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 33 வாக்கியங்கள். உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் நீங்கள் துணிவு கொள்ளுங்கள். என்ன காரணம்? நான் இந்த உலகத்தை வென்றுவிட்டேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் நிறைந்த சமயத்தில் அந்த தடை மீதெல்லாம் நம்முடைய பார்வை இருக்க வேண்டியது. மாறாக அந்த தடையும் தாண்டி ஒன்று உண்டு, வெற்றி ஒன்று உண்டு. அந்த வெற்றி மேல் பார்வை செலுத்தி கொண்டு நாம் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய சந்திக்கிற தடைகளோ, வேதனைகளோ, நெருக்கடிகளோ எதுவுமே நம்மை நிலம் பதிக்காது. என்பவர்களே, அப்பேற்பட்ட கிருபைக்காக நாம் கொண்டாடுவோம். கண்களை மூடிக்கொள்ளுது. நல்லவனாய் தெய்வமே, துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு வெற்றியின் படிகளாக நீ தம்மை மாற்றிக்கொண்டே வருகின்றேன். எப்பொழுது எங்களுடைய பார்வை அதையும் தாண்டி வெற்றியின் மீது நாங்கள் பார்வை செலுத்துகின்றோமோ அப்போதுதான் அது எங்களுக்கு அது கிடைக்கும். ஆண்டவரே, வாழ்க்கையை வென்றவர் நீ. ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை, யாரை மையப்படுத்தி எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுத்தந்த தெய்வம் நீ. நாங்கள் உண்மை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகளிலும் எங்கள் பார்வையை உண்மையில் நாங்கள் செலுத்தி கொண்டு வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தந்துள்ளோம். சிலுவை வழியாக எங்கள் மீட்பு தந்தவரே, அந்த சிலுவையின் மேல் எங்கள் பார்வையை செலுத்தி கொண்டு இதா நாங்கள் வெற்றியின் பாதைக்கு கடந்து செல்ல எங்களுக்கு சக்தியை தந்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.